அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதியோட உபாசனை எடுத்து பண்ணிகிட்ருக்கவங்க, எடுத்து பண்ணி பாதியிலே விட்டவங்க, இப்போ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான குறிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நீங்கள் சுலபமாக அடையணும்னா, இவரோட காலை பிடிச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் செஞ்ச மகா 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 புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உச்சிஷ்ட கணபதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் அவ்வளோ சுலபமாக போக மாட்டார். அவ்வளோ சுலபமாகவும் சித்தி ஆக்கவும் முடியாது. இவரை நீங்கள் சித்தி ஆக்குறீங்கன்னா அது உங்களுடைய திறமையில தான் இருக்குது, சரிங்களா? ஒரு குரு விதையை தான் கொடுப்பாங்க, வழி தான் காட்டுவாங்க. அந்த முயற்சியை நீங்கள் தான் செய்யணும். இவரை ஆதி காலத்துல ரொம்ப அதிரகசியமா வழிபட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் உச்ச நிலையை அடைஞ்சிருக்காங்க. நிறைய சித்தர்கள் வழிபட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வழிபட்டு அவங்களுடைய ஆன்மீகத்துல ஒரு உச்ச நிலையை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் உச்சிஷ்ட கணபதி தான். உச்சிஷ்ட கணபதிக்குள்ள எல்லா கடவுளும் அடக்கம், எல்லா சுவாமியும் அடக்கம். இந்த சுவாமி அந்த சுவாமின்னு தான் கிடையாது. சிவபெருமான்ல இருந்து தேவர்கள் இருந்து யக்ஷர்கள் கந்தர்வர்கள் எல்லாருமே அடக்கம். இவருக்குள்ள அனைத்து கடவுளும் அடக்கம். இவரை ஒருத்தரை வணங்கினா நீங்க போதும், நீங்க வேற எந்த கடவுளையும் வணங்க தேவையில்ல, சரிங்களா? இவரை நீங்க சித்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய கடவுளே நீங்க சித்தி பண்றீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறுவீங்க, சரிங்களா? நீங்க இந்த ஜென்மத்துல நீங்க உச்சிஷ்ட கணபதியை சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மமே கிடையாது. அடுத்தது நீங்க எங்க இருப்பீங்கன்னா உச்சிஷ்ட கணபதியோட லோகத்துல தான் இருப்பீங்க, சுவானந்த பவனத்துல தான் இருப்பீங்க. அந்த ஒரு எண்ணத்துல நீங்க ஜெபம் செய்யணும். அந்த பவனம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த பவனம் அப்சரசுகள் இருப்பாங்க, தேவர்கள் இருப்பாங்க, கந்தர்வர்கள் இருப்பாங்க. அங்க அந்த சொர்க்கத்தை விட 10 மடங்கு இல்ல 100 மடங்கு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் அந்த சுவானந்த பவனம், சரிங்களா? எல்லாமே சொர்க்கத்துக்கு போகணும் தான் எல்லாம் கேட்பாங்க. ஆனா சொர்க்கத்தை விட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடம் எதுனா சுவானந்த பவனம் தான். உச்சிஷ்ட கணபதி சுவானந்த பவனத்துலதான் இருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா என்னுடைய உபாசகர்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லியிருக்கேன். உச்சிஷ்ட மகாகணபதி இருக்கும் இடம் சுவானந்த பவனம். அந்த பவனத்துலதான் அவரும் அவரோட மனைவியான நீல சரஸ்வதியோட தாம்பத்திய கோலத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்காரு, சரிங்களா? இவரை நம்ம போயிட்டு அடையணும்னா நம்ம கடுமையான முயற்சி எடுக்கணும். ஏன்னா இவர் சாதாரண கடவுள் இல்லை இல்லையா? இவரை நம்ம சித்தி பண்ணணும்னா ரொம்ப கடுமையா முயற்சி செய்யணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும், எந்த சோதனை இருந்தாலும் நீங்க அதெல்லாம் தாண்டி 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 தான் வரணும். சோதனை வரும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த சோதனையை ஈஸியா தாண்டிடுவீங்க இவரோட அருளால. அந்த மன தைரியம் தான் உங்களுக்கு வேணும். என் கூட கடவுள் இருக்காரு, நான் கடவுள் கூட இருக்கேன், அவர் எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த ஒரு மன தைரியம் தான் உங்களுக்கு வேணும். மனசுல நீங்க அவரை நிறுத்திட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான், சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட பக்தி என்னன்ட்டு நீங்க காமிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சித்தர்கள் இருந்திருக்காங்க, தேவர்கள் இருந்திருக்காங்க, அசுரர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் மந்திரம் சித்தி பண்ணி கடவுள்கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கியிருக்காங்க? அவங்களுடைய பக்தியை காமிச்சுதான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பக்தியை நீங்க காமிச்சுதான் அவரை சித்தி செய்யணும். இதுதான் உண்மையான ஒரு தத்துவம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.